ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் பஜாரில் அழகழகு கம்மல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுனால 2 வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இது செகண்ட் பார்ட். யாருக்காவது ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வீடியோ லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் கம்மல் கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சிருப்பேன். உண்மையிலே நல்லாயிருக்கும் கம்மல் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஸ்கூலுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சின்ன குழந்தைங்களுக்கு கோல்டு போட்டு விட்றத விட இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கம்மல்ஸ் போட்டு விட்டால் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இந்த கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா நான் என்னோடய பொண்ணுங்களுக்கு குட்டியாக அந்த ஸ்டட்டு சின்ன கோல்டு கம்மல் தான் போட்டு விட்டுருந்தேன். என்னோடய பெரிய பொண்ணு என்னடான்னா ஒரு கம்மலை திருக்க தொலைச்சிட்டா. முதல்ல என்னோடய சின்ன பொண்ணு அவளோட ஒரு கம்மலை தொலைச்சிட்டு வந்தா. ரெண்டாவது என்னோடய பெரிய பொண்ணு ஒரு கம்மலோட திருக்க தொலைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஜான்வரி மந்தில் என்ன பண்ணால் என்னோடய சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு ஒரு கம்மல் திருக்கு கீழே விழுந்துட்டு போல். அதை தேடி பார்த்துருக்கா, கிடைக்கல போல். அதனால் இன்னொரு காத்தோட கம்மலையும் கலத்தி பேக்குள்ளே தூக்கி போட்டுட்டு என்கிட்ட சொன்னால, இன்னும் கம்மலை காணணுன்னு எனக்கு பக்குன்னுட்டு, கம்மல் எங்கே அப்படின்னு, அது பத்திரமா வச்சுருக்கம்மா, பேக்கில் தான் இருக்குது, பரிதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு திருக்க காங்கலை. நல்ல வேலை இந்த 1 2 3ன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒரு தொங்கட்டை மட்டும் வச்சு போட்டு விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காங்கலை. நான் தேடி பார்த்தோம்மா, அது கிடைக்கலையா, சரி ஒத்தக்காதை மட்டும் எப்படி போட அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கலத்தி போட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பேக்கில் ஃப்ரண்ட் ஜிப்பில் சும்மா குத்தா அள்ளி போட்ட மாதிரி ஏதோ கவரிங் அம்மளத்துக்கு போட்டு அந்த மாதிரி போட்டுட்டு கொண்டு வந்தா. சரி ரைட்டு, அது அவளுக்கு கோல்டுக்கும் கவரிங்க்கும் அவளுக்கு என்ன அதோட வேல்யூ தெரியும், வித்தியாசம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளைக்கு போட்டுவிட்டது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மலை கழட்டிச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் என்னோடய பொண்ணுங்களுக்கு போடலை. இந்த சம்பவம் ஜனவரியில் தான் நடந்துச்சு. அப்புறம் என்னோடய பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் தான் அவள் திருக்க தொலைச்சிட்டா. கம்மல் காற்றுல காங்கலேயும் பார்க்க பாத்ரூமில் கம்மல் கிடந்துச்சு. திரும்ப பின்னாடி பார்க்குறேன், திருக்கு கிடந்துச்சு. வீடு தூக்கியில் கிடச்சிக்கிட்டு திருக்கு. அப்பாடா, மாதம் ஒருத்தையாக கம்மலையும் திருக்கியும் தொலைச்சா நான் எங்கே போட்டோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். உண்மையிலே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பைசா தான் போகுது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காஸ்ட்லியாக எப்போதும் வாங்க மாட்டேன். நான் 10 ரூபா அதிகபட்சம் 100 ருபீஸ்க்கு வர்த்தாக இருக்கிறத வாங்குவேன். இதுலேயும் 100 ருபீஸ் இருக்குன்னா இது ரொம்ப டூ மச் ப்ரைஸாக இருக்குது. இப்போ 2 பேருக்குமே சின்னதாக டூப்ளிகேட்டில் ஸ்டட்டு போட்டு விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இப்போ சரி வந்தால் கம்மல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விலை தான் தாறுமாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்மார்ட் பஜாரில் ஒரு அடுப்பு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடுப்பு எனக்கு எப்போதுமே அவ்வளோ பிடிக்கும். இந்த 3 பர்னர் வச்சது கிளாஸ் ஸ்டவ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஷெல்ஃப் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது வசமாக அமைய மாட்டேக்கு. அமைஞ்ச ஒரே ஒரு அடுப்பு சூர்யா ஃப்ளேம் கிளாஸ் ஸ்டவ் நல்லா இருந்துச்சு. பட் அதில் பார்த்திங்கன்னா அந்த டியூப் பின்னாடி இருக்கும். அதனால் அதுவும் செட் ஆக மாட்டேங்குது. சரி பார்ப்போம், நமக்கும் என்றைக்கு நல்ல காலம் பிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறப்பெல்லாம் இங்கேயும் கிளாஸ் ஸ்டவ் இருக்கும். நான் அதை பார்த்துட்டு வருவேன். வீடியோவிலவே வரும் பாருங்கள். உண்மையிலே 2000 ரூபாய்க்கு கூட 3 பர்னர் வச்ச ஸ்டவ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் குவாலிட்டியாக உழைக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. 3 பர்னர், அதுவும் கிளாஸ் ஸ்டவ் 2000 ரூபாய்க்கு அது உழைக்குமா? கொஞ்சம் வாங்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. அது வேறு சூடு தாங்காமல் கிளாஸு கிராக் விழுந்துருச்சுன்னா அது வீடியோவில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இந்த கிளாஸ் ஸ்டவ் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பிராண்ட் நேம் கெல்வினேட்டர்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் காட்டுவேன். நான் ஃபஸ்ட்டு கம்மலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வரும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்டாகவே இருக்குது, பயமாக இருக்குது. யாராவது கெல்வினேட்டர் அப்படிங்கிற பிராண்ட் வச்சுருக்கீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கலாம்னா நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் எடுப்பேன்ல, அதுக்காக தான் கேட்டேன். எல்லா கம்மல்லையுமே எனக்கு எல்லா கம்மலோட எப்போதும் இந்த மல்டி கலர் எந்த வடிவத்தில் இருந்தாலும் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அது இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம போட போகிறது கிடையாது. இருந்தாலும் அது கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னோடய கண்ணையை பறிச்சிடும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இதை விட எனக்கு அந்த ரிங் பேட்டர்னில் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விலை 199 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இது அவ்வளோ பெருசாக ஒன்றும் பிடிக்கல. இந்த ரிங் பேட்டர்னில் இருந்த இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மல்டி கலர் கம்மல். இது உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
அப்புறம் கம்மலுக்கு காட்டுற இந்த ப்ரைஸ்லாம் ஓகேவா இல்லை கூட இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குன்னு எனக்கு கஜன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க ப்ரைஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பர்பிள் ஸ்டட்டு மாதிரி இது கூடவே நான் ஜிம்கி மாதிரி வச்சு அது கூட நம்ம ட்ரெயினில் போகல இந்த மாதிரி வந்துச்சு. ஒரு 30 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இங்கே தான் இங்கே அநியாயத்துக்கு 200 ரூபாய்க்கிட்ட போட்டிருந்தாங்களோ, ப்ரைஸ் போயிடுச்சு பார்க்காம விட்டுட்டேன். ரொம்ப விலை போட்டிருக்காங்க. ட்ரெயினில் போகல இந்த மாதிரி வித்தியாசமான கம்மல் கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையிலே கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்கும். அப்புறம் பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தாறுமாறான விலை இருந்துச்சு. அப்புறம் எப்போதும் போல் வந்து குர்த்திஸ் வந்து 300 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குர்த்தி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. துணி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் பிளாட்ஃபார்ம் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தையல் இருக்குது இல்லையா, தையல் வந்து வெளியிலலாம் ஒன்று தான் போட்டிருப்பாங்க. இந்த 300 ரூபாய்க்கு நம்ம கிளாத் வாங்கணும்னா ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தையல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். 300 ரூபாய்க்கு கொடுத்தாலும் ஃபினிஷாக ஒரு தையல் ஸ்டிச்சிங் எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கும். தொடுறதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நார்த் இந்தியாவில் வந்து இப்போ ஹோலி வரப்போகுது. அதனால் ஹோலிக்காக எல்லா செட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்அப் வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அவங்க அதை இன்னும் எடுக்காமல் வச்சுருந்தாங்க. அதுதான் அது. ஹோலி வந்து இங்கே பிரபலமான ஒன்றும் இல்லையா, அதனால் இங்கே எல்லாம் இந்த கன்னுலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. அந்த பின்னாடி வந்து பேக் மாதிரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு கையில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலதை வந்து தண்ணி அப்படியே பக்கெட்லேருந்து உறிஞ்சி அப்படியே நேரடியாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ் பக்கம் போனேன். சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அது சாஃப்ட் டாய்ஸ் வந்து டிமார்ட்லேயே தாறுமாறாக இருக்கும். பின்ன ஸ்மார்ட் பஜாரில் கேட்கவா செய்யணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் இது நல்லா இருந்துச்சு. இது இது கிளாத்து அந்த இது லுக்கிங் வைஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. விலை மட்டும் நல்லாவே இல்லை. அப்படியே போனால் கொஞ்சம் குக்கர் பக்கமும் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து நம்ம நார்மல் குக்கர். இது 499 ரூபா போட்டிருந்தாங்க. இதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுவும் அப்படி தான். இது பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரி இருக்குது. இது சில்வர் தான் நினைக்கிறேன், எனக்கு முழுசாக தெரியலை. அதனால் அந்த வீடியோ க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். சில்வர் குக்கர் வந்து நானும் இன்னும் வாங்கலை. இதையும் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சில்வர் வந்து அடி பிடிக்குதா பிடிக்கலையா? ஏன்னா சில்வரில் நம்ம எதாவது பண்ணால் டக்குன்னு பிடிச்சிரும் இல்லையா, இதில் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக என்னோட பிடிச்ச அடுப்பு பக்கத்தில் வந்தாச்சு, கிளாஸ் ஸ்டவ் கிட்ட. இது பாருங்கள், நம்ம இது வந்து ப்ரெஸ்டீஜ் 2 பர்னரே வந்து பார்த்திங்கன்னா 3000-4000 போட்டிருந்தாங்க. இது தாங்க நான் சொன்னேன் அந்த கெல்வினேட்டர். 3 பர்னர் வச்சு அந்த ஸ்டவ் வந்து ஜஸ்ட்டு 1999 ரூபா, அதாவது 2000 ரூபா தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே இது ப்ரெஸ்டீஜில் பார்த்திங்கன்னா 6000 போட்டிருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ்லேயும் அந்த குவாலிட்டி வைஸ் ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். இது 2 பர்னருமே 6000 ரூபா போட்டிருந்தாங்க. இதுக்கு இந்த விலை என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் கிளாஸ் ஸ்டவ் வந்து இந்த நான் காமிச்ச அந்த கெல்வினேட்டர் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.